அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஈஸ்னோஃபிலியா, அலர்ஜி, ஆஸ்மா இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ அலர்ஜி அப்படிங்கிறது ஒவ்வாமை. இது எல்லா சீசன்லயும் இருக்கு. சம்மர்லயும் இருக்கு, விண்டர்லயும் இருக்கு. ஒரு டஸ்ட் பட்டா தும்மல், ஒரு ஸ்மெல் பட்டா தும்மல், ஒரு சமையல் அம்மா சமைச்சிட்டு இருக்கா அந்த நெடி பட்டா உடனே தும்மல். ஒரு பேப்பர் ஃப்ரெஷ்ஷாக பேப்பர் வந்திருக்கோம், அது படிக்கும்போது அந்த பெயிண்டிங் அந்த கலரோட ஸ்மெல், அது கூட அலர்ஜி. பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் டீசல் போடுவோம், அலர்ஜி. ஒரு இப்போ 2 வீலர்ல போயிட்டு இருக்காங்க, இல்லை ஒரு வாக் போயிட்டு இருக்காங்க, ரோட்ல டஸ்ட். இப்போ சிக்னல்ல பார்க் பண்ணி வெயிட் பண்றோம் சிக்னலுக்காக, அப்போ புகைகள். இந்த மாதிரி ஏகப்பட்ட அலர்ஜி இருக்கு. சிலருக்கு மெடிசன் அலர்ஜி இருக்கு, ஃபுட் அலர்ஜி இருக்கு, டஸ்ட் அலர்ஜி இருக்கு, மில்க் ப்ராடக்ட் அத்தனையும் அலர்ஜி இருக்கு, எக் அலர்ஜி இருக்கு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இதுக்கெல்லாம் நீங்க அலர்ஜி டெஸ்ட் சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட அலர்ஜி டெஸ்ட் எடுக்கணும். அப்படி தேவையே இல்லை. உங்களுக்கு அலர்ஜி இருக்கு, ஓகே, இது எதனால? உங்களுக்கு இம்யூனிட்டி கம்மி, டாக்ஸின்ஸ் உடம்புல அதிகமா. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும், உங்க டாக்ஸின்ஸ் வெளியேற்றணும். அதாவது உடல்ல இருக்கிற தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றணும். இதுதான் பேசிக் ட்ரீட்மெண்ட். அடிப்படை காரணத்தை புரிஞ்சுட்டு தான் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் கொடுத்த மருத்துவம். அடுத்தது ஈஸ்னோஃபிலியா பர்சன்டேஜ் பார்க்குறோம். ஒரு சும்மா 1 or 2% தான் அதிகமா இருக்கும் நார்மல் விட. ஆனா அதுக்கு பார்த்தீங்கன்னா ரன்னிங் நோஸ் கேட்குறீங்களா, அடுக்கு தும்மல் கேட்குறீங்களா, அப்படியே காலையில எழுந்த உடனே அடுக்கு தும்மல், ரன்னிங் நோஸ், மூக்கடைப்பு, கண்ணெரிச்சல், கண்ணரிப்பு, மூக்குக்குள்ள அரிப்பு, தொண்டை அரிப்பு, இப்படி எல்லாம் பிரச்சனைகள். அடுத்தது வீசிங், சொல்லவே தேவையில்லை. இது சம்மர்லயும் இருக்கும், விண்டர்லயும் இருக்கும், 365 நாளும் இருக்கும். கேட்டா நான் பிறந்ததுல இருந்து இருக்குலாம் சொல்றவங்க இருக்காங்க. எத்தனை வருஷமா இருக்கு? நான் பிறந்ததுல இருந்தே இருக்கு. அம்மா சுமாரா எத்தனை வருஷம்? அவங்க வயசே நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க பாதிப்பு தான் அவங்களுக்கு மனசுல இருக்கு. வயசு கூட மறந்துடுறாங்க. எனக்கு பிறந்ததுல இருந்து இருக்கு. அப்படிப்பட்ட பேஷண்ட்லாம் நம்ம பாக்குறோம். இந்த வீசிங் இருக்கு பாருங்க, அந்த கொடுமை நமக்கு பாக்குறவங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன்னா பேச முடியாது, படுக்க முடியாது, படுத்தா இருமல் வந்துடும், இருமல் வந்தா வீசிங் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த பேஷண்ட் சொல்லுவாங்க, நான் படுத்து தூங்கி மாதக்கணக்கில் ஆகுது, வருடக்கணக்கில் ஆகுது. ஏன்னா படுத்த உடனே காஃப் ஸ்டார்ட் உடனே வீசிங் ஸ்டார்ட். வீசிங் இருக்கும்போது அவங்களால படுத்து இருக்க முடியாது. அது மாத்திரம் இல்லை, இருமல், சளி இருக்கும், ஆனா அந்த சளி வெளியே வராது. அப்படி நெஞ்சில கர் கர் கர்ன்னு சவுண்டு, அதுதான் வீசிங், விசில் சத்தம். அடுத்தது நீங்க ஸ்ட்ரெத்து வச்சே பார்க்க தேவையில்லை, இங்கே கைன் கைன் சவுண்ட் கேட்கும், பக்கத்துல உட்கார்ந்தாலே கேட்கும், பார்த்தாலே தெரிஞ்சிடும். அடுத்தது அந்த சளி உள்ள நுரையீரல் கட்டி இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு நெஞ்சு இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு, ஒரே இறுக்கி பிடிச்சிருக்கு, முதுகெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேஷண்ட்க்கு பசி இருக்கும், சில பேஷண்ட்க்கு பசியே எடுக்காது. வீசிங் வந்துட்டா பசி இருக்காது. அப்புறம் தலைவலி இருக்கும் சில பேஷண்ட்க்கு அந்த நேரத்துல, சில பேஷண்ட்க்கு அந்த நேரத்துல மாத்திரம் பிபி ரைஸ் ஆகும் வீசிங்னா. எல்லா பேஷண்ட்க்கு அப்படி இல்லை, சில பேஷண்ட் இந்த மாதிரி பேச முடியாது, நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. இருமல் வந்தா யூரின் சொட்டு சொட்டா போகும். சிலருக்கு மோஷன் கூட டிராப்பா போகும். சிரிச்சா யூரின் போகும், தும்மல் வந்தா யூரின் சொட்டு முத்திர போகும். இப்படி எல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்க. இப்போ ஒரு பேஷண்ட் நான் பாக்குறேன், வராங்க, என்னம்மா உனக்கு உடம்புக்குன்னு கேட்டா பேச முடியல. உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன், வீசி ரைட். நான் கேட்கறதுக்கெல்லாம் தலை ஆட்டுங்க, இப்படி இல்லை இப்படி ஆட்டுங்க சொல்ல முடிஞ்சது. அந்த அளவுக்கு பேச கூட முடியாத அளவுக்கு அந்த பேஷண்ட்க்கு உபாதை. உடனே கேட்ட, இருமலா? ஆமா. மூச்சு வாகுதா? ஆமா. சாப்பிட முடியலையா? ஆமா. மீறி சாப்பிட்டா நெஞ்செரிச்சல் இருக்கா? ஆமா. ஏன்னா இவ்வளோ வருஷம் அவங்க சாப்பிடக்கூடிய மருந்தோட சைடு எஃபெக்ட் இருக்கும், கேஸ்ட்ரைட்டிஸ் பண்ணிடுச்சு. அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால குறை இல்லை, இருக்கிறத நாங்க பிராக்டிக்கலா உங்களுக்கு சொல்றோம். அந்த மாதிரி எது கேளு, அந்த பெண்ணால வாயை திறந்து கூட பேச முடியல. வாயை திறந்தா இருமல் வந்தா வீசிங், அதே போல சொட்டு முத்திரம். அவ 10 நிமிஷத்துல 10 தடவை டாய்லெட் போயிட்டு வரான். அந்த அளவுக்கு உபாதை.
ஆனா இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவளுக்கு பிசிஓடி இருந்தது, அதுவும் சரி பண்ணோம். குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப மன வருத்தத்துல இருந்தா. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு ஒரு பெண் குழந்தை, ஆண் குழந்தை ரெண்டும் இருக்கு. வீசிங் மாத்திரம் சரியாக்கல, பிசிஓடியும் சரியாச்சுங்கிறத நினைவு கூறுறோம். அதனால வீசிங் பேஷண்டா கவலையே படாதீங்க. அதுக்கு வேண்டியான மெடிசன்ஸ், டயட் இருக்கு. என்ன டயட் சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது லிஸ்டே கொடுக்குறோம். கவலைப்படாதீங்க, தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.